ராயனுக்கு தேசிய விருதா? வெடித்த சர்ச்சை. கலா மாஸ்டரை வெளுத்து விட்ட நெட்டிசன்கள். தேசிய விருதின் தராசு மாறிவிட்டதா? நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்திய சினிமாவோட 72வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா. அந்த கமிட்டி இன்னைக்கு, அதாவது 2024 ஆண்டுக்கான சிறந்த படம் எது, சிறந்த நடிகர் யார், சிறந்த நடிகைகள் யார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பல விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. கடந்த ஜூலை 18ஆம் தேதி சனிக்கிழமை இந்த ஒரு அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. அதில் முக்கியமாக பார்க்க போனால் கோலிவுட் சினிமாவுக்கு கிட்டத்தட்ட 10 விருதுகள் கிடச்சிருக்கு வெவ்வேறு கேட்டகரியில். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் மையழகன் படமாக இருக்கட்டும், அமரன் படமாக இருக்கட்டும், மகாராஜா, இப்படி பல படங்கள் விருதுகளை அள்ளி குமிச்சிருக்கு. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் அமரன் படம் 3 கேட்டகரியில் 3 விருதுகளை வாங்கியிருக்காங்க. அதில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற கேட்டகரியில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் விருது வாங்கியிருக்காரு. பெஸ்ட் எடிட்டிங்னு ஒரு கேட்டகரியில் கலைவன் அவர் விருது வாங்கியிருக்காரு. முக்கியமாக அந்த படத்தோட டேரக்டர் ராஜ்குமார் பிரியசாமி அவர் பெஸ்ட் டேரக்டர் அவார்டு இந்த படத்துக்காக வாங்கியிருக்காரு. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் மகாராஜா படம். ஏன்னா 2024 பல படங்கள் வெளிவந்திருந்தாலும் இந்த மகாராஜா படத்துக்குன்னு ஒரு தனி மோசு இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அதில் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த நடிப்பு ஒரு தனி ஒரு ட்ராக்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா சீன்லையும் ஒரே டைலாக்கை அச்சு பிசுறாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன அந்த விதம், இதெல்லாம் மக்களை பார்க்கும்போது பா என்ன நடிப்பா அப்படின்னு உச்சிக்கொட்ட ஆரம்பிச்சு தான் அந்த படம். 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஆக்ஷன் சிறந்த துணை நடிகை என்ற ஒரு கேட்டகரியில் சச்சினா நமிதாஸுக்கு விருது கொடுத்துருக்காங்க. இப்படி பல கேட்டகரியில் பல விருதுகள் தமிழ் சினிமா வாங்கியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த தமிழ் திரைப்படம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ராயனுக்கும், சிறப்பு திரைப்படம் என்ற ஒரு கேட்டகரியில் கேப்டன் மில்லருக்கும் ஆகும்போது தனுஷ் நடித்த தனுஷ் இயக்கிய படத்துக்கு 2 விருதை கொடுத்துருக்காங்க. இங்கே தான் சர்ச்சையை வெடிச்சிருக்கு. இப்போ மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ராயன் படத்துக்கு சிறந்த டேரக்டர்னு ஒரு கேட்டகரியில் சிறந்த டேரக்டர் சிறந்த படம் ஒரு கேட்டகரி அவார்டு கொடுக்குறீங்களே, எதுக்காக அந்த படத்துக்கு கொடுக்குறீங்க? அந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு ஆடியன்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராயன் படம் அப்படி என்னங்க இருக்குது? நைட்லேருந்து ஃப்ரைட் ரைஸ் போடுவார், காலையில் சண்டை போடுவார், அப்புறம் அடுகளில் போய் நகை விற்பார். இதுதானே அந்த படத்தோட கதையே. அதேமாதிரி யாருன்னா அடிக்க வந்தால் கூட இவர் வா சண்டை சில அப்படின்னு சொல்லி ஒரு தோனி, ஓகே அந்த படம் ஒரு ஆக்ஷன் மூவி தான். ஆனால் சிறந்த நடிகர் சிறந்த டேரக்டர் அப்படின்ட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த படம் பெஸ்ட்டான மூவியான்னு கேட்டால் இல்லவே இல்லையா அப்படின்னு ஆடியன்ஸும் சொல்கிறாங்க. இப்படி தான் அந்த படமே இருக்கும். அந்த படத்துக்கு எதுக்கு ஒரு அவார்டு அப்படின்னு பார்த்தா 2024 எவ்வளோ நல்ல படங்களாக வந்துச்சு. லப்பர் பந்தா இருக்கட்டும், வாழை படமாக இருக்கட்டும், முக்கியமாக மகாராஜா படம், அந்த படத்துக்கு கூட பெஸ்ட் மூவின்ற அவார்டெலாம் நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதை விட்டு ராயன் படத்துக்கு போய் கொடுத்துருக்கீங்களே. சரி, ராயன் படத்துக்கு கொடுத்தீங்க, ஓகே, அப்படியே நீங்கள் நிப்பாடிங்க, பிரச்சனை இல்லை. அப்படியே கேப்டன் மில்லர் படத்துக்கும், சரி ராயன் படத்துக்கு அவார்டு கொடுத்தீங்க, ஓகே, அப்படியே கேப்டன் மில்லருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கீங்களே, இது எந்த நாய்? அந்த படம் எங்கன்னா நல்லா இருக்கா? இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த 2 படத்துக்கு அவார்டு கொடுத்தீங்களா, அதுக்கு பதிலாக அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு நீங்கள் அவார்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் அந்த வீடியோவில் கதறிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கலா மாஸ்டர் அவர்களும் ஒரு பேட்டி கொடுத்துருங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய திரைப்பட விருது கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கமிட்டியில் ஒரு நடுவராக இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்திய சினிமாவில் 400க்கும் மேற்பட்ட படங்களை பார்த்தோம். இந்த விருதுக்காக 400க்கும் மேற்பட்ட படங்களை பார்த்தோம். அப்படி பார்த்து தான் நாங்கள் ராயனுக்கும் கேப்டன் மில்லருக்கும் அவார்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ மக்கள்லாம் கேட்குறாங்கன்னா, ஏங்க 400 படம் பார்த்த பிறகுமா இந்த படத்துக்கு நீங்கள் விருது கொடுத்தீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. சரி, இன்னொருத்தர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த மகாராஜா படம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆக்டிங் செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு நீங்கள் விஜய் சேதுபதிக்கோ இல்லை அமரன் படத்தை உயிர்நாடியே செயல்பட்ட சாய் பல்லவிக்கோ இல்லை சிவகார்த்திகேயன் அவர்களுக்கோ, இங்கே 2 பேரும் யாராவதுக்கு அவார்டு கொடுத்தா கூட ஓகே. ஆனால் அவங்களாம் விட்டுட்டு நீங்கள் இவங்களுக்கு போய் நீங்கள் அவார்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்து போய் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் பெஸ்ட் மூவி, பெஸ்ட் டேரக்டர், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஒரு கேட்டகரியை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க நல்ல நடுவரா அப்படின்னு பார்த்து நடுவரை போட ஆரம்பிங்க. ஏன்னா கலா மாஸ்டர் அவர்களும் தனுஷ் அவர்கள் நெருங்கிய நண்பர்கள். இப்படி விருதுலாம் கொடுக்கணும் அப்படின்னா நடுநிலைமையாக இருக்கணும். இந்த மாதிரி தெரிஞ்சவங்களே நீங்கள் கமிட்டியில் போட்டிங்கன்னா அவங்க யாருக்கு விருது கொடுப்பாங்க? இவங்க தான் விருது கொடுப்பாங்க. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் விருதுகள் இப்போ கலைக்கெலாம் பார்த்து கொடுக்குறது இல்லைங்க, ஒன்லி கலெக்ஷனுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதை பணத்தை பார்த்தா படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் கமெண்ட்டில் போட்டு கதறிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் தேசிய திரைப்பட விருது விழாவில் நம்ம தமிழ் சினிமா 10 விருதுகளை வாங்கியிருக்கு. அது கொண்டாடக்கூடிய விஷயம் தான். ஓகே மக்கள், இந்த விருது வழங்கும் விழாவில் தமிழ் சினிமாவில் 10 திரைப்படங்கள் செலக்ட் ஆகிருக்கு வெவ்வேறு கேட்டகரியில். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்றைய கிங் வைரல் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை. இது நம்ம ஆச்சி மசாலா. உங்கள் பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெறுங்க. இது நம்ம லலிதால மட்டும்.
சிட்டாசிஸ் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.